ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சாட் வித் ஹர்னி. இன்னைக்கு எபிசோட்ல சில மனுஷங்களை சேர்த்து வைக்கிற இடத்துல சில புரிதல்கள் மொத்தமா உடைஞ்சு போயிடுது. தேஜஸ் நேஹாவோட சந்தோஷமா ஆரம்பிச்ச நாள் பிரியங்கா வெக்கையோட உடைஞ்சு போன ஹார்ட்லயும் வீணாவோட கண்ணீர்லயும் முடியும்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேத்திக்கு டாஸ்க்ல வின் பண்ண தேஜஸ் நேஹாக்கு ஸ்பெஷல் ஃபேமிலி டைம் கிஃப்டா குடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி 2 பேருக்கும் நைட் டின்னரா உங்க ஃப்ரெண்டோட உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெறைய விஷயங்கள் பேசி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னு தெரியல தேஜஸோட அப்பா மட்டும் சாப்பிட வரவே இல்ல. நெக்ஸ்ட் 7:30 தாங்க. அதான் பிரியங்கா காலையிலேயே வெக்கே போயிட்டு பிரியங்கா கிட்ட பேசலான்னு ரூம்க்கு போனாரு. ஆனா அதுக்கு பிரியங்கா வெக்கைய பார்த்து அவுட் வெளில போ உன்கிட்ட பேச விருப்பப்படல அப்படி இப்படின்னு ஓவரா வெக்கைய இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பிரியங்கா பேச வெக்கைய பேசன்னு ஆர்கியூமெண்ட்ல தான் முடிஞ்சது. நேத்திக்கு ஃபேமிலி வந்தப்போ நீ பேசினது தப்பு நீ சொன்னது தப்புன்னு சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருக்கும் சண்டை போயிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி வெக்கே பொறுமையா தாங்க பேசினாரு. ஆனா பிரியங்கா இருக்காங்க பாருங்க, அவுட்டுன்னு சொல்லியே மூஞ்சில அடிச்சா மாரி பேசிட்டு இருந்தாங்க. வார்த்தையால ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வெக்கி அங்கருந்து கெளம்பி அவரோட ரூம்க்கு போய் உட்காந்து தனியா பொலம்பிக்கிட்டு இருந்தாரு. "நல்லா இருந்த மனுஷன இப்படி பொலம்ப விட்டியே பிரியங்கா" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. எங்க பிரியங்கா அழுதுகிட்டு உட்காந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபார் எ சேஞ்சுக்கு ஸ்ருதிகா ஆடியோ மூலியமா ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, இப்ப பார்ட்னர்ஸ்க்கு ஒரு டவுட்ஸ், கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அத அவங்கக்குள்ள டீட்டெயிலா பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்ருதிகா ஜோடிஸ்க்கு ஆடியோ மூலியமா கேட்பாங்க. அப்படி பண்றதுனால என்ன தெரியுமா ஆகும்? ஜோடிஸ்க்கும் அவங்க பார்ட்னர என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அந்த கிளாரிட்டியும் வரும். அதுக்காக தான் இந்த டாஸ்க்கே. நேஹா தேஜஸ்க்கு கொஸ்டின் கேட்டாங்க. மாத்தி மாத்தி ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க தினேஷ் வீணாக்கு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது, வீணா தர எக்ஸ்பிளனேஷன தினேஷ் காது கொடுத்து கேட்கிற மாரியே தெரியல. அந்த டேப போட்டு அந்த தட்டு தட்டிக்கிட்டு இருந்தாரு. வீணாவோட மூஞ்ச பார்க்கவே இல்ல. இப்படி பண்ணா யாருக்கு தான் கடுப்பாகாது? வீணா பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல வீணா ரொம்பவே எமோஷனல் ஆகி செமையா அழவும் ஆரம்பிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் இங்க என்னடான்னா, பிரியங்கா விக்கி 2 பேருக்கும் கொஸ்டின் கேட்கும்போது பிரியங்கா பதில கவனிக்கணுமே. எனக்கு தான் எல்லாம் தெரியும். நான் மட்டும் தான் பொறுமையா இருக்கேன். நான் மட்டும் தான் எல்லா டைமும் இறங்கி போயிட்டுருக்கேன் அப்படின்னு அவங்களே தன்ன தானே உயர்த்தி பேசிக்கிட்டு, வெக்கைவ தாழ்த்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு இன்னும் திருந்தலப்பா அப்படின்னு சொல்ற மாரியே இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி இந்த பொண்ணு இன்னும் திருந்தலன்னு சொல்றதுக்கு பதிலா, இந்த பொண்ணு திருந்தவே திருந்தாதுப்பான்னு வேணா சொல்லலாம். அடுத்து அடுத்து கொஸ்டின்ஸ்ல 2 பேருக்குமே செம்ம ஆர்குமென்ட்டே வந்துருச்சு. எழுந்து போயிட்டாங்க பிரியங்கா. அந்த டேப எடுத்துட்டு போன வெக்கிய கூப்ட்டு நடுவுல, "அந்த பதிலுக்கு நீ என்ன ஆன்ஸர் பண்ண? நான் மறுபடியும் கேட்கணும். எடுத்துட்டு வா" அப்படின்னு திமிரா வேற கேட்டாங்க பாருங்க. ஆனா வெக்கே தரலையே. "அது என்னோட கேள்வி. நான் பதில் சொல்லிட்டேன். அவ்வளதான்" அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாரு. உடனே பிரியங்கா கோவமா ரூம்க்கு போயிட்டு வெக்கி குடுத்த மெமரீஸ், லெட்டர்ஸ்ன்னு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்ததா இன்னொன்னு ஒரு டாஸ்க். ஒருத்தரும் அவங்களோட ஞாபகார்த்தமா அவங்களோட பார்ட்னருக்கு அவங்களோட திங்ஸ் எடுத்து குடுக்கணும். அதுல வெக்கி பிரியங்காக்கு அவரோட ஒரு ஷர்ட்ட குடுத்தாரு. குக்கிங் டேஸ்ல கூட பிரியங்கா போட்டிருந்தாங்கல்ல, அதே ஷர்ட் தான். உடனே பிரியங்கா தேங்க் யூன்னு சொல்லி வாங்கினவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்தாங்கங்க. இதுல என்னோட வாசனை இருக்கு. இத நான் எடுத்துட்டு போயிட்டா, அவன் என்ன சீக்கிரமாவே மறந்துருவான். அதனால நீயே வச்சுக்கோ அப்படின்னு வெக்கி கிட்ட குடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அதுக்கு வெக்கி என்ன தெரியுமா சொன்னாரு? ஞாபகார்த்தமா நெறைய இருக்குன்னு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க வந்தாரு. ஆனா பிரியங்கா டப்புன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி, "போதும் போதும் அதெல்லாம் வேண்டாம். எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தர தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியான நோஸ்கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வெக்கிக்கு மூஞ்சே மாறி போயிடுச்சு. இந்த பிரியங்கா ஓவர் திமிரா பண்றாங்கப்பா. அவ்ளோ இரிட்டேட் ஆகுது. உங்களுக்கும் அப்படி இருந்ததுன்னா கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நாளைக்கு பல ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஜோடிக்கு செம்ம சண்டை வந்துட்டு இருக்கு. அவங்க பிரிவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத ஸ்டே டியூன் டூ மை சேனல். நம்ம பார்த்துடலாம் என்னன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.